2013 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, டிஜிஆர் டீப் ஜியாலஜிக்கல் ரெஸ்பிரேட்டர்னு ஒரு இடத்த கண்டுபிடிங்க. கிணறு தோண்டுங்க. அதுக்குள்ள இத வந்து புதைச்சு வச்சு மூடி வைக்கணும். யூரோப்ல அதான் பண்றாங்க. அங்க யூகா மவுண்டன் சொல்றாங்க. அங்க அப்படிதான் பண்றாங்க. அது மாரி நீங்க இங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா, அணுக்கழிவுகளை ஏற்றுக்கொள்ள எந்த மாநிலமும் தயாரா இல்ல. கூடங்குளம் வழக்கு உச்சநீதிமன்றம் நடக்கும்போது, நாங்க வந்துட்டு கோலாறு தங்க வயல்ல வந்துட்டு அந்த விடுபட்ட அந்த மைனிங் சைட்ல இத வைக்கலாம்னு யோசிக்கிறோம்னு இந்தியாவோட அட்டர்னி ஜெனரல் சொன்னாரு. அடுத்த நாளே கர்நாடகால பயங்கர போராட்டம். உடனே அத வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்ப என்னன்னா, அணுசக்தியிலிருந்து வரக்கூடிய கரண்ட் எங்களுக்கு வேணும். ஆனா அணுக்கழிவு எங்களுக்கு வேண்டாம்னு அவங்க முடிவு பண்றாங்க. இல்லைங்களா? அப்போ என்னன்னா, இந்த கழிவுகள் தமிழ்நாட்டில தான் இருக்க போகுது. கூடங்குளம் கழிவு தமிழ்நாட்டில தான் இருக்க போகுது. கல்பாக்கத்தோட கழிவு கல்பாக்கத்தில தான் இருக்க போகுது. மும்பையில இருக்கக்கூடிய கழிவு அங்க தான் இருக்க போகுது. அப்போ நீங்க நெனச்சு பாருங்க, இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருகின்ற பட்சத்தில் 100 மெகாவாட்ஸ்க்கு அங்கங்க ரியாக்டர் வரப்போகுது. 500 கிகாவாட்ஸ்க்கு நான் வரணுங்கிறாங்க. 1 கிகாவாட்டுங்கிறது 1000 மெகாவாட். அப்போ வந்து 100 மெகாவாட்டுக்குன்னா 10 ரியாக்டர் வேணும். 1000 மெகாவாட்டுக்கு நமக்கு வந்து இல்லைங்களா? அப்போ 500 கிகாவாட்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ ரியாக்டர்ஸ் வேணும்? இவ்வளோ ரியாக்டர்ஸ் வந்துட்டு நாடெங்கிலும் அவங்க நிர்மாணம் செய்ய போறாங்க. அவ்வளோ ரியாக்டர்ஸ்ல இருந்தும் அவ்வளவு அணுக்கழிவுகள் வரப்போகுது. அந்த அணுக்கழிவுகள் என்ன செய்ய போறீங்க? அதுதான் கேள்வி. அப்போ வெறும் ரியாக்டர் மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்க போறதில்ல. பக்கத்துல கூடிய அணுக்கழிவுகள் கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான வருடங்கள் அதுல இருந்து ரேடியேஷன் வந்துட்டே இருக்கும். அது பக்கத்துல தான் மக்கள் வாழணும்.